வெல்கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்கப்படியே குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னங்க ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. இதை வந்து யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி இருந்துட்டு நிஷா கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து ரேணுகா கூட வந்து யார் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். உடனே வந்து ரேணுகா கூடலாம் வந்து யாரும் இல்லை, நம்ம தான் வந்து இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்போ யாரும் இல்லை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்காக யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா வந்து இந்த கொலையை வந்து பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து என் தம்பி வந்து கொலை பண்ண மாதிரி இருக்காது. மறுபடியும் வந்து ரேணுகாவை அவன் வந்து வெளியே வந்து சேஃபாக வந்து இருந்துப்பான். ஏதோ நான் எதிரியாக வந்து இருக்கோம், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதனால், அந்த மல்லி வந்து வந்ததுனால தான் வந்து நானும் அவனும் வந்து பயங்கர எதிரியாக வந்து மாறிட்டோம். இப்போ வந்து அவளை வந்து கொண்டுட்டா கண்டிப்பாக வந்து ரேணுகாவை வந்து செத்ததுக்கான காரணம் வந்து யார் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவளை வந்து சும்மா விட மாட்டாங்க. அவள் தான் வந்து கொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து தாட் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன்கிட்டையும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்கும். ஏன்னா மாப்பிள்ளை வந்து என் பொண்ணை வந்து கொல்லலை, கொன்னது வந்து என் பொண்ணை வந்து கொன்னது வந்து இந்த மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுமே வந்து சைலண்ட்டாக விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்போ கொலைக்கான முயற்சி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கொலை பண்ண போகிறாங்க. ஏன்னா கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா மூச்சு முட்டை வந்து சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணும்போது திடீர்னு வந்து ஃபோன் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து பண்ண முடியல, ஒரு விஷயமும் வந்து பண்ண முடியல கார்லேயே. அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதா விட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கொலை பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து போட்டாங்க. அதுவுமே வந்து ஒன்றும் வந்து வேலைக்கு வந்து ஆகலை. ஸோ அதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வந்து உண்டாக போகுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவளை வந்து எப்படியாச்சும் வந்து கொன்னே வந்து ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும், நமக்கு ஒரு ரூட்டை வந்து கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மல்லியுமே வந்து நம்ம பக்கம் வந்து வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து எப்படியாச்சும் வந்து இவளை வந்து கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டு வந்து இருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும். இதுக்கு வந்து யார் வந்து உடனடியாக வந்து யார் வந்து தடுத்து நிறுத்த போகிறாங்க? அவளை வந்து காப்பாற்றுவாங்களா? இல்லை அவள் வந்து செத்தாலையும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு, அவளால் வந்து ஒரு யூஸும் கிடையாது, இருந்தால் வந்து மல்லிக்கு தான் வந்து பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு யூஸும் வந்து கிடையாது, அவள் வந்து செத்தா கூட வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எதுக்காக வந்து செத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லியை வந்து ஏற்கனவே வந்து மல்லியை வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. நான் வந்து தள்ளலை, ஆனால் இருந்தாலும் வந்து என்ன தான் வந்து எல்லோரும் டார்கெட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து தேவையில்லை, நானே வந்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சைலண்ட்டாக வந்து வந்துடுறாங்க. ஸோ அப்படி வந்து வரும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே தானாக வந்து வாலண்டராக வந்து நானே வந்து இந்த கேஸை வந்து எடுத்துக்கிறேன், நானே வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சைலண்ட்டாக வந்து மல்லி வந்து போயிட்டாங்க. ஜாமீன் கேட்டாலையும் வந்து ஜாமீன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கர சிவியராக வந்து இவங்க மேலே வந்து ஆக்ஷன் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஜாமீனெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டருமே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வந்து உண்டாகுது நம்ம மல்லி மேலே. மல்லியை வந்து வெளியே வந்து எடுப்பாங்களா, இல்லை எடுக்காமல் வந்து சைலண்ட்டாக வந்து உள்ளே வந்து விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரியோட திட்டத்தில் வந்து மல்லி வந்து மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியே வந்திருக்கு. இல்லை ராஜேஸ்வரிக்கே வந்து இவங்க தான் வந்து திட்டம் போட்டு வந்து கொடுத்த மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுதுங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து மல்லி வந்து கீழே வந்து தள்ளி விடலை, ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன ஆகுது அந்த இடத்துல, இப்போ வந்து மல்லி வந்து தள்ளி விட்ட மாதிரி தான் வந்து பிளான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து மல்லி வந்து கொலை பண்ண மாதிரி தான் அட்டெம்ப்ட் டு மர்டர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டாக்டருமே வந்து சொன்னார். போலீஸுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே அவங்க, எப்படி அவங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரம் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கு. இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்துலாம் வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து பயன்படுத்திக்கிட்டால் வந்து நம்ம வந்து முன்னேறிட்டு தான் வந்து போக போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்து ராஜேஸ்வரி வந்து பக்காவாக வந்து மைண்ட் செட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ அதனால் வந்து என்ன ஆக போகுது, மல்லியோட வாழ்க்கையை வந்து தலைகீழாக வந்து மாற்ற போகிறாங்க. நம்ம ராஜேஸ்வரியோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அப் ஆகிட்டே வந்து போயிட்டுருக்கு, மல்லியோட வாழ்க்கை வந்து டவுன் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லோரும் வந்து கேட்குறீங்க. ஆமாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட வாழ்க்கை வந்து இப்போ தான் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது திடீர்னு வந்து சுடர்ன்ற ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய பிரச்சனையும் வந்து வேணாம், நம்ம தனியாக வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து இப்போ ராஜேஸ்வரியோடைய பகையை வந்து இன்னுமே வந்து அதிகப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆக போகுது, விஜய்க்கு வந்து பகை வந்து கம்மி தான், ஆனால் மல்லி வந்து கூட இருக்கிறதுனாலே வந்து மல்லியை வந்து டார்கெட் பண்ணுற இதில் வந்து விஜயும் வந்து இப்போ வந்து டார்கெட் வந்து பண்ணுறதுக்கு இன்னொரு கும்பல் வந்து கிளம்பியிருக்கு. அது என்ன கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.